நடுவானில் சுக்குநூறாக்கப்பட்ட F-18 ஃபைட்டர் ஜெட் விமானம். IRGC தந்திருக்கக்கூடிய வீடியோ மறுக்கக்கூடிய அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவினுடைய ட்ரக் இன்னைக்கு உள்ள போயிட்டு இருக்கு. மருந்தா வெடிமருந்தா என்று பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. குரூஸ் மிசில் என்ன ஆச்சு? இஸ்ரேலுக்கு இன்னைக்கு விழுந்திருக்கக்கூடிய மிக பயங்கர அடி. வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா காசாவினுடைய நிலைகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி பல்வேறுபட்ட தகவல்களை களத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்களுடைய ஆதாரங்களோட இந்த பதிவுல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க வச்சிருக்கிறது அதிநவீனமான விமானம். இதெல்லாம் ரேடார்லே சிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாதாரண பேலஸ்டிக் மிசில்ஸ் ட்ரோனை வச்சு இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. F-18 ஃப்ளைட்டர் ஜெட்டு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த விமானத்தை பாருங்க. இன்னைக்கு அடிச்ச அந்த வீடியோ நல்லா தெரியுது நம்மளுக்கு. கருப்பு கலர்ல அழகா அடிச்ச உடனே அதோடைய புகையெல்லாம் வெளியில வருது. இது பந்தர் அப்பாஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுறாங்க. இது எங்க இருக்குன்னு சொன்னா பந்தர் அப்பாஸ், அதாவது ஈரானுடைய கடலோர பகுதிகள், குறிப்பா ஹர்முஸ் ஜலசந்தியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து இன்னொரு தகவல் சொல்றாங்க, இது சபஹார் துறைமுகத்து பக்கத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த விமானம் அப்படியே கீழே விழக்கூடிய காட்சியை இன்னைக்கு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த செய்தியை பத்தி IRGC என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கரெக்டா அடிச்சிட்டோங்க, சாதாரணமா அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. வழக்கம் போல அமெரிக்கா நாங்க எதுவுமே அடி வாங்கல அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் இன்னொரு வீடியோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. குரூஸ் மிசில்ஸ் என்ன சொன்னாங்க, ஈரான்ல எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற இந்த சமயத்து தான் குரூஸ் மிசில்ஸ். இந்த குரூஸ் மிசில்ஸ் அடிக்கணும்னா அதுக்கு ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. சாதாரணமானது கிடையாது. இது ஃபத்தா மாதிரி ரொம்ப சாதாரணமானது கிடையாது. குரூஸ் மிசில்ஸ் என்பது ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடியது. இந்த குரூஸ் மிசில்ஸ் அடிச்சு இன்னைக்கு அதனுடைய வீடியோக்களை பாருங்க, கீழே சுக்குநூறா ஒட்டஞ்சிருக்கு. அதனுடைய காட்சிகளை இன்னைக்கு ஈரான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு இது பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ட்ரக்கு. இன்னைக்கு ரஷ்யா வந்து மார்க் ரூபியோ சொல்றாரு இன்னைக்கு பேட்டியில, என்னன்னா நாங்கள் ரஷ்யாலாம் அதில் ஹெல்ப் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும், ரஷ்யாலாம் உதவி பண்ணலை, எங்களுக்கு நல்லா தெரியும், அடிக்கிறதுக்கெலாம் எந்த இதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ட்ரக்கு மிகப்பெரிய அளவிற்கு மெடிசன்ஸ் இருக்கு, மருந்து பொருட்கள் இருக்குது. இது எல்லா உபகரணங்களும் மக்கள் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரஷ்யா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. இதை விட்டு இன்னொரு தகவலும் சேர்ந்து வருது. உள்ள இருக்கிறது மருந்து பொருள் மட்டும்தானா இல்லை வெடிமருந்து சேர்ந்து இருக்குதா அப்படிங்கிற அச்சம் இன்னைக்கு அமெரிக்காக்கார பயலுக்கு டவுசர்லேயே அவங்க உச்சா போற லெவலுக்கு ஆயிருச்சு. இருந்தாலும் நாங்கள் அடி வாங்கல சூனாப்பானா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ பேசிக்கிட்டு இருக்காங்கிறது இங்க கவனிக்க வேண்டிய செய்திகள்ல ஒண்ணு. இதுக்கெல்லாம் பாருங்க, ஹிஸ்புல்லா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமா ஏதோ பஞ்சரான டயரை பேக் பண்ற மாதிரி அழகா பேக் பண்ணி இன்னைக்கு அவங்களுடைய பகுதிகளில் அத்துமீறி இன்னைக்கு இஸ்ரேல் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கான். கஸ்ஸாவில் செஞ்ச வேலையை இங்கேயும் செய்யவோம் அப்படின்னு வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல இன்னைக்கு அவங்க என்ன சொன்னா இந்த வீடியோ அனுப்பியிருக்காங்க இஸ்ரேலுக்கு. பார்த்துக்கடா, ஏற்கனவே 2006 எப்படி அடி வாங்கின, 2006 எங்க 3 வீரர்கள் இருந்து உன்னுடைய 34 வீரர்கள் அடிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு நினைவுபடுத்துற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவத்தை ஹிஸ்புல்லா செஞ்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு பஞ்சரான டயரை மாத்துற மாதிரி மாற்றி இன்னைக்கு மிசில்ஸை இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்பியிருக்காங்க. இதுவும் இன்னைக்கு சர்வதேச அளவுள்ள மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, இன்னொரு செய்தி என்னவென்னு சொன்னால், துருக்கியினுடைய ஆயில் டேங்கர் கிட்டத்தட்ட 1,40,000 அளவிற்கு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை ஏற்றிட்டு போன துருக்கியினுடைய ஆயில் டேங்கர் அலாதுரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்னைக்கு அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு ஊர்ஜிதமாக வரல. ஏற்கனவே நம்ம சொன்னோம், முஜுதபா அவர்கள் சொன்னாங்க, ஓமனையும் நாங்கள் அட்டாக் பண்ணதில்லை, துருக்கியை அட்டாக் பண்ணதில்லை, இந்த மேப்படி வேலையை இந்த ஃப்ராட் இஸ்ரேல் தான் பார்ப்பான் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தாங்க. மேபி இது இஸ்ரேலுடைய வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு சீனாவுடைய 3 கப்பலையும் ஈரான் நாங்கள் உள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, நீங்க இந்த இடத்துல எங்களுக்கு பே பண்ணிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்னு ஒரு விலை நிர்ணய பட்டியலை அவங்க நினைச்சிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, $2 மில்லியன் அளவுக்கு நீங்க இந்த பாதை இப்ப கடக்கணும்னா
கொடுத்து தான் ஆகணும்னு எல்லாத்துக்கும் ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க ஈரான். இதை பார்த்த உடனே பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. ஈரானுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ துரோகம் செஞ்சீங்க? யார் என்ன வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் போய் வாங்குவீங்க, வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் வாங்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டுவீங்களா இல்லையா? அப்படி தடை போட்டு நீங்கள் அநியாயம் செஞ்சீங்க. 79லேருந்து தடை அனுபவிச்சு வர்றவனுக்கு இது ஒரு வாய்ப்பாக தான் அமைஞ்சு போயிருக்கு சம்பாதிக்கிறதுக்கு. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கும் அதே மாதிரி ஈரானுக்கும் ஒரு பக்கத்தில் வெற்றியாக தான் வந்து சேர்ந்துருக்கு. ஏன்னா ஆயிலுடைய தடை நீக்கப்படுது, அவங்களுடைய வருமானம் அதிகரிக்கப்படுது அப்படிங்கிறது இன்னொரு தகவல். இதோடு சேர்த்து இன்னொரு முக்கிய தகவல், பரபரப்பாக வெளியில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்னன்னு சொன்னால், இது இந்த பைத்தியம் வந்துருச்சு, வெள்ளைக்குரங்கு பைத்தியம். இது என்ன அவன் பேசுகிறான், என்ன செய்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே அவன் புரிய மாட்டேங்குது உண்மையிலேயே. நேற்று என்ன சொன்னானா, வெனிசுலாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டெல்சி, அவங்க தான் இப்போ வந்து அங்கே அதிபராக இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக நான் வந்து நிற்க போகிறேன், கேண்டிடேட்டாக நிற்க போகிறேன், அந்த தேர்தலில் போய் நிற்க போகிறேன், என்னை வெனிசுலா மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு லூஸ் சொல்லிச்சு. இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறான், ஈரானுக்கு போக போகிறேன், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆக போகிறேன், ஏன்னா ஈரான் மக்கள்லாம் என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை இன்னைக்கு உளறிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏமனுடைய பத்திரிகை கமால் ஷெரீஃப் அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, பரவலாக இவர் போடக்கூடிய ஃபோட்டோ வந்து ஏமனில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா. காரணம் என்னென்னா, ரொம்ப தேவையான செய்தி ரொம்ப அழகாக ஃபோட்டோ வடிவில் கொடுப்பாராம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாந்தா, இங்கே ஷூ நக்கின ஃபோட்டோவை பல பேர் போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்குதா இல்லை? 9 முறை ஷூவை நக்கி 60 ரூபா சம்பளம் வாங்கின ஒருத்தர் இருக்கானா இல்லையா? அவனுடைய ஃபோட்டோவை எப்படி எடுத்து போடுறாங்களோ அது மாதிரி ஏமனில் போடுவாங்களா இந்த மாதிரி ஃபோட்டோவை கமால் போடுவாராம். அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இன்றைக்கி ஐஆர்ஜிசியை போய் அவருக்கு ஏதோ கொடுத்த மாதிரியும், ஐஆர்ஜிசி அதுலேருந்து வெளியில் வந்து காலை எடுத்து மூஞ்சில் உதைக்கிற மாதிரியும், இதை பார்த்தோன்னா பல பேர் கமெண்ட்ஸு, இந்த கால் நம்ம காலாக இருந்திருக்கக்கூடாதான்னு. நம்மளுக்கு கூட அப்படி ஆசையாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்குமா என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய அநியாயக்காரங்க என்ன தான் தப்பிச்சு போனாலும் ஒரு நாள் மறுமையில் வந்து மாட்ட வேண்டியதானே இருக்குது அப்படிங்கிறத ஒரு செய்தியாகவும் நம்ம சொல்லிக்கொள்கிறோம். இப்போ கரண்ட்டில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, நியூக்ளியர் சைட்டில் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது IAEA தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய கொண்டாப் அப்படின்னு சொல்கிற ஒரு நியூக்ளியர் சைட், இதில் வந்து வாட்டர் நியூக்ளியரும் இருக்குது, அது மாதிரி அணு ஆயுதங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த யுரேனியம் சம்பந்தப்பட்ட செறிவூட்டுதல், நியாயமான செறிவூட்டுதலும் அந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கிறான். இது IAEA இவங்க வந்து தேவைக்கேற்ற மாதிரி தான் கண்டிப்பாங்க. அவங்களே சொல்றாங்க கதிர்வீச்சு ஏற்பட்டக்கூடாது, கதிர்வீச்சு ஏற்பட்டா பல பேர் உயிரிழக்க நேரிடும், ஏன்னா இந்த கதிர்வீச்சுக்கு மனம் இருக்காது, அதுக்கு எந்த வித வர்றதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொண்டாப் அப்படிங்கிற இந்த பகுதியில் என்ன இருக்குன்னு சொன்னால் பவர் செக்டாரும் இருக்குது. ஏற்கனவே இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொன்னா, பவர் செக்டார்ல வந்து நாங்கள் தாக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் இஸ்ரேல் போய் அங்கே தாக்கி இருப்பது உண்மையிலேயே ட்ரம்ப்புக்கு ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்குமோ அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு எந்த மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்துது, அந்த லூசு எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம். இப்போ 10 நாள் போர் நிறுத்தம், ஏற்கனவே 5 நாள் சொன்னால, அதில் 10 நாள் போர் நிறுத்தம் சொன்னா காரணம் என்ன? இது வந்து கச்சா எண்ணெயுடைய ரேட் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். கச்சா எண்ணெய் ஸ்டேபிளாக வச்சுக்கலன்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கச்சா எண்ணெய் ரேட் ஏறுனா கோல்டை வித்துட்டு போய் கச்சா எண்ணெய் வாங்கிடுவாங்க. அப்போ கோல்டுடைய ரேட் கம்மியாயிடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய இருப்பு 8133 டன் இருக்கு, அதனால அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சா அதையும் மீறி அவன் அறிவிப்பு செஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் கூட கச்சா எண்ணெய் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் 1 டன் USD போயிருக்கு. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி கூட 100 USDக்கு தான் இருந்தது. இப்போ 1 டன் USDக்கு கச்சா எண்ணெய் போய் ட்ரம்பினுடைய அறிவிப்பு செல்லாபடியாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில ஈரான்ல இருந்து அனுப்பியிருக்கக்கூடிய மிசில்ஸ், பல மிசில்ஸ் இன்னைக்கு டெல் அவீவை போய் தொலைச்சிக்கிட்டு இருக்க செய்தி வந்திருக்கு. பொதுவாக அனுப்பக்கூடிய மிசில்ஸ்ல இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சு, ஜெர்மனிக்கு நன்றி தெரிவிச்சு, ஸ்பெயினுக்கு, பாகிஸ்தானுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சு அந்த மிசில்ஸ்ல போட்டோ ஒட்டி எழுதி அனுப்புறாங்க. அப்படி எதுக்கான இந்தியா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிசில்ஸ்ல அப்படி எழுதக்கூடிய இந்த விஷயங்களும் இன்னைக்கு சமூக வலைதளங்களை பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம், USR ஜெரால்ட் ஃபோர்டு கப்பலை அட்டாக் பண்ணி அதனுடைய காட்சிகள்லாம் கிரீஸுக்கு போறப்ப வீடியோவை வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன், US ஆப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய கப்பல் பாயங்கட்ட அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இதை எடுத்துட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இதுலையும் 5000 பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அந்த கப்பலை ரன் பண்ணுறதுக்கே பல லட்சம் ரூபாய் செலவாகுமா. அந்த கப்பலை தொடர்ந்து ஈரான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கத்தார் அப்படின்னு சொல்கிற மிசில்ஸை வச்சு தொடர்ந்து ஈரான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. முதல்ல இங்கே வளைகுடால இருந்தாங்க,
பிறகு அந்த ஓமனுக்கு எடுத்துட்டு அந்த கப்பலை ஓடினாங்க. பிறகு எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல, சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் கூடுதலா இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது அதனுடைய சபாநாயகர் ஸ்போக் பேர்சனா இருக்கக்கூடிய முகமது பாக்கர் குலிஃபாஃப் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய எல்லை இன்னைக்கு தாண்டி போகுது. எங்களுடைய டார்கெட் பகுதியாக நாங்கள் எதையெல்லாம் சேர்க்க போறோம்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான அரண்மனை நாங்கள் சேர்க்கிறோம். அதே மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான தளவாடங்கள் டமாஸ்காஸ்ல இருக்கு, அதையும் இன்னைக்கு எங்களுடைய தாக்குதலுக்கு உட்பட்ட பகுதியாக நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு குலிஃபாஃப் அவர்கள் தந்திருக்கிறாங்க. உளவுத்துறை அமைச்சராக இருந்த இஸ்மாயில் கத்தீபை கொண்ட உடனே உளவு தகவல் எதுவும் செயல்படாது, நம்ம அங்க போய் எப்படியாவது நாட்டுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடந்த முறை அப்படிதான் பண்ணாங்க. ஜூன் மாசம் குண்டு போட்டுக்கிட்டு இருக்க சமயத்திலே உள்நாட்டில் அவங்க வச்சிருந்த ஸ்பை எல்லாம் பல இடங்கள்ல, குறிப்பா மக்கள் இருக்க பகுதிகளில் குண்டை வச்சு வெடிக்க வச்சாங்க. இன்னைக்கு இஸ்மாயில் கத்தீப் இறந்திருந்தாலும் கூட அவங்களுடைய உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க 7 லேயர் வச்சிருக்கிறாங்க. ஒரு தலைவர் இழந்தா கூட அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 7 தலைவர்களை வச்சிருக்கிறாங்களாம். அதனுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுதுங்க. அதாவது ஈரானுடைய பகுதிகளில் ஒன்றா இருக்கக்கூடியது கோர்மான்ஷா அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி. அந்த பகுதியிலும் அதே மாதிரி அல்போர்ஸ் அப்படிங்கிற பகுதியிலையும் மொசாட்டினுடைய உளவாளிகளை, உலகத்திலே நாங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வச்சிருக்கிறோம் மொசாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்களுடைய ஆளுகளை இன்னைக்கு ஈரான் பிடிச்சு தண்டனை கொடுக்க போறாங்கிற செய்தி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மக்கள் சந்தோஷமா இந்த செய்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஈரான்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் பொதுவா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை தாக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. இந்த நாய்களுக்கு மட்டும் ஏன்னே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்ச மக்களை, குறிப்பா குழந்தைகள் இருக்க பகுதியில தாக்குறாங்க. இந்த வீடியோ பாருங்க. ஒரு குழந்தை கை காலோட அந்த மொட்டை மாடில இடிஞ்சு உள்ள மாட்டிக்கிச்சு. ஈரான்ல இருக்க குழந்தை. இந்த குழந்தை இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள்லாம் அந்த குழந்தையை இன்னைக்கு மீட்டு எடுத்திருக்காங்க. இது மாதிரி இவங்க பல இடங்கள்ல இந்த கொலையை நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்தின பகுதிகளில் மிக முக்கியமான இடம் தான் கஸ்ஸாவில் நடந்தக்கூடிய சம்பவங்கள், அந்த கண்ணீர் கதைகள். ஆலா அல் நஜ்ஜார் அவருடைய கணவர் ஹதீம் ஆலா அல் நஜ்ஜார் 36 வயசு ஒரு பெண்மணி, 10 குழந்தைகளுடைய தாய் ப்ளஸ் ஒரு டாக்டர். இவங்க 10 குழந்தைகளையும் பராமரிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே வேலை செஞ்சு மக்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்களுடைய செயல்லாம் பார்க்குறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கெல்லாம் போர்க்களத்தில் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் செய்கிற அந்த செவிலியராக வேலை பார்த்தாங்களா இல்லையா, அந்த செய்தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வருது. இறைவனை இவங்களை பொருந்தி கொள்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். இவங்களுக்கு 10 குழந்தை. இவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறப்ப இவங்க 10 குழந்தை, இவங்க மொத்த குடும்பமும் ஒரே பில்டிங்கில் இருந்திருக்காங்க. பெரிய பெரிய பில்டிங், குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறவங்க. அவங்க குண்டை போடுறாங்க. 10 குழந்தைங்க, அவங்க வீட்டில் இருந்த 33 பேரும் இறந்து போகிறாங்க. ஆலா அல் நஜ்ஜார் அவங்க மட்டும், அதோடு சேர்ந்து அவங்களுடைய குழந்தை 11 வயசு குழந்தை ஆதம் அப்படிங்கிற ஒரு குழந்தை, 2 பேர் மட்டும்தான் இதில் உயிரோடு இருக்காங்க. ஆலா அல் நஜ்ஜார் இந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க. நான் ஓடோடி போகிறேன். மே 2023 இந்த 23 மே 2025 இந்த சம்பவம் நடக்குது. போகிறாங்க, வீட்டுக்கு ஓடோடி போகிறேன். நான் போய் பார்த்தா என்னுடைய குழந்தையில் ரோவன் அப்படின்னு ஒரு குழந்தை. இந்த குழந்தைய பார்க்குறேன், முழுவதுமாக எரிஞ்சு ஒன்றுமே இல்லை. மற்ற குழந்தைகளை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாத நிலை. இந்த குழந்தை, எல்லா குழந்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் ஆதம்ங்கிற அந்த பையன், 11 வயசு பையனுக்கு கை அப்படியே பிரிஞ்சு தனியாக தொங்கிருச்சான். கால்கள் எதுவும் இல்லையா, உடம்பெல்லாம் கிழிஞ்ச மாதிரியான நிலை. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க, ஒரு பக்கம் தன்னுடைய வீட்டுக்கு ஓடியே போய் பார்க்குறாங்க. கடைசி வீட்டுக்கு ஓடியே போய் அங்கே போய் தன்னுடைய குழந்தைய பார்க்குறாங்க. ஒரு குழந்தை முற்றிலுமாக எரிஞ்சு சாம்பலான நிலையில் இருக்கிறாங்க. அவங்க டாக்டரை கெஞ்சுறாங்க, என் குழந்தைய ஒரே முறை நான் கட்டி பிடிச்சிக்கிறேன், எலும்பு தான் இருக்குது, பரவாயில்ல நான் கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, இப்போயும் அந்த குழந்தையினுடைய உடம்புல இந்த நெருப்பு துளி அதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுக்கெல்லாம் ஜைடன்னு ஒரு குழந்தை, 6 மாத குழந்தைய. அந்த குழந்தைய அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தொட்டிலில் போட்டுட்டு அந்த குழந்தைக்கு தாலாட்டி விட்டுட்டு வேறுத்தவங்களை நியமிச்சுட்டு தான் வருவாங்களாம். அந்த குழந்தைய போய் பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லையாங்க, ஒன்றுமே இல்லை. இப்படியான நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை ஆலா அல் நஜ்ஜார் கழிச்சாங்க.
உலகத்தில் யாரும் சந்திக்காத ஒரு வேதனை வலியை கஸ்ஸா மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அப்படிப்பட்ட வேதனையை சந்தித்தோம். கடைசியில் அவங்க இத்தாலி ரோமுக்கு கூப்பிட்டு போனாங்க. உடைய கணவரும் இறந்து போயிட்டார். இத்தாலி ரோமுக்காவது போய் தன்னுடைய பையனை ஆதமுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றலாம் அப்படின்னு போனாங்க. அப்படிங்கிற செய்தி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ரோமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற செய்தி கிடைக்கல. இறைவன் அவருடைய குடும்பத்தை பொருந்தி கொள்ளணும், அவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு மறந்துடாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் துவா செய்யணுங்க. உண்மையிலே துவா செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி, இந்த செய்தியை மறந்துடாமல் உங்களுடைய நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறந்துடாமல் இது போன்ற வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.